இன்றைக்குரிய தியான வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். மனதின் மீது மனதின் செல்வாக்கு என்பது பரிசுத்தப்படுத்தப்படும்போது நன்மைக்கான ஒரு வலிமையான சக்தியாக இருக்கிறது. அதேவேளை அது தேவனுக்கு எதிரானவர்களின் கைகளில் இருக்கும்போது தீமைக்கான சக்தியாகவும் மாறுகிறது. தேவ தூதர்களின் மனதில் தீமையை விதைக்கும் தனது வேளையில் சாத்தான் இந்த சக்தியை பயன்படுத்தினான். மேலும் அவன் பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே பாடுபடுவது போல அதை காட்டிக்கொண்டான். பதருக்கும் கோதுமைக்கும் இடையிலான வேறுபாட்டை சாத்தானின் அறிவியலுக்கும் சத்திய வசனத்தின் அறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டையும் கண்டறிய தெளிவான ஆவிக்குரிய கண்பார்வை அவசியம். மகா மருத்துவராகிய கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம், அமைதி மற்றும் குணத்தின் முழுமையை வழங்குவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நமது இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்துவை அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்படும் உண்மையான அறிவியலை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவுவாராக. ஆமென்.